சேசு நமக்கானவன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சேசு நமக்கானவன் யூடியூப் சேனலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வருஷமும் தவக்கால திரியாத்திரையாக மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் இருந்து பல ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் இப்பொழுது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் இருந்து மொத்தம் 8 ஆலயங்களுக்கு சென்று வந்தோம். அந்த 8 ஆலயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறிய ஒரு ஆலயம்தான். ஆனால் அந்த ஆலயத்தில் சிறப்புகள் மகத்துவம் நிறைய அடங்கியிருக்கு. நல்லது நிறைய நடக்குது, அற்புதங்கள் நிறைய நடக்குது. அந்த மாதிரி ஆலயங்களுக்கு தான் நாங்கள் சென்று வந்திருக்கிறோம். எத்தனை பேர் போனோம் அப்படின்னாக்கா, மொத்தம் 10 பஸ்ஸு, ஒரு வேனு, ஒரு காரு, தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர்கிட்ட வந்தாங்க. மொத்தம் ஒரு 550 பேர் நாங்கள் இந்த 8 ஆலயத்துக்கும் நாங்கள் சென்று வந்திருக்கிறோம். அந்த 8 ஆலயங்களும் நான் ஒவ்வொரு ஆலயமாக நான் பேர் சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல்லே நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் அந்த ஆலயத்தோட பேர் போட்டு நான் போடுறேன். என்னுடைய யூடியூப் நேயர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவோடு தான் என்னுடைய யூடியூப் சேனல் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்னுடைய உள்ளங்கணிந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஆலயத்தோட பேர் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். மொத்தம் 8 ஆலயங்கள். இந்த 8 ஆலயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 7 ஆலயங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள ஆலயங்கள். அதில் 1 மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆலயம். இதில் முதல் ஆலயம் நாங்கள் சென்றது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் முதல் ஆலயமாக பழஞ்சூர் புனித சூசேப்பர் ஆலயம், இரண்டாவதாக வளர்புரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயம், மூன்றாவதாக மெட்டுமா நகர் புனித அந்தோணியார் ஆலயம், நான்காவதாக பிஞ்சுவாக்கம் சகாய அன்னை ஆலயம், ஐந்தாவதாக கீழச்சேரி திரு இருதய ஆண்டவர் ஆலயம், ஆறாவதாக பன்னூர் ஆரோக்கிய அன்னை ஆலயம், ஏழாவதாக மொளச்சூர் புனித சூசேப்பர் ஆலயம், எட்டாவதாக ஸ்ரீபெரும்புத்தூர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம். நாங்கள் சென்று வந்த இந்த 8 ஆலயத்தோட வீடியோவும் நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.